தெளிவாக கேட்டுக்கப்பா. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஒரு தாம்பல் தட்டு எடுத்துக்கோ. அதில் மஞ்சள் குங்குமம் விபூதி போட்டுடு. போட்ட பிறகு இந்த குடுவியை வச்சிடு. குடுவை, எந்திரம், மை எல்லாத்தையும் அது மேலே வச்சிடு. என்ன செய்யணும், குடுவியை எப்பொழுதுமே சரி பூஜை பண்ணும் பொழுது திறக்கணும். பூஜை முடிஞ்ச உடனே மூடிடணும். ஞாபகம் வச்சுக்கோ. மைய உன்னுடைய நெத்தியில வெற்றி திலகமாக நேராக வைக்கணும். வச்சுட்டு உன்னுடைய இடது பக்க புறம், அதாவது லெஃப்ட் சைடில் நீ மைய வச்சுக்கணும். மைய வச்சுக்கிட்டு நீ பூஜை பண்ற மாதிரி இருக்கும். பிறகு என்ன செய்யணும், இந்த தகுடை எடுத்து, எந்திரத்தை எடுத்து உன்னுடைய உன் மடியில வைத்து ஆஞ்சநேயனை நீ வணங்குற மாதிரி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ. எப்போதுமே சரி மடியில வைத்து கொண்டு நேராக அமர்ந்து குடுவிய தாமல் தட்டில் வைத்து வெத்தலை, பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல், பொறி, கடலை படையலா வைத்து நீ பூஜை பண்ற பாடு இருக்கும். பூஜை பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே உன்னுடைய தாய், உன்னோட அம்மா கிட்ட நீ ஆசீர்வாதம் வாங்கணும். பிறகு விஷ்ணுவை வணங்கணும், அதாவது ஸ்ரீராமரை வணங்கணும். பிறகு அஞ்சனா தேவியை வணங்கணும். கடைசியாக உன்னுடைய குருநாதரை வணங்கிட்டு ஆஞ்சநேயரை வணங்குற மாதிரி இருக்கும். இதுதான் அதோட முறை. நீ என்ன செய்யறன்னா, உனக்கு கிடைத்தால் அஞ்சன கல்லை எடுத்து அரைத்து நீ உன்னுடைய ஆசனத்தின் அடியில, அதாவது நீ ஆசனம் சிகப்பு ஆசனம் அல்லது கருப்பு ஆசனம் துணி விரிக்கிற பத்தியா, அது அடியில அஞ்சனை கல்லை நீ அரைச்சி பூசி அதுக்கு மேலே ஆசனத்தை போட்டு அதன் மீது அமர்ந்து நீ ஜபம் பண்ணு, பூஜை பண்ணு. எல்லாமே வெற்றி ஆகும்.